Hi people, welcome back to my next video. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் போகிறவங்க அண்ட் தென் காலேஜ் ஸ்கூல் போகிறவங்கலாம் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு மெஜாரிட்டியான கேள்வி என்னென்னா ப்ரோ நான் ஒர்க் போகிறேன், ப்ரோ நான் காலேஜ் ஆர் ஸ்கூல் போகிறேன், என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஒரு செஷன் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒர்க் வந்து 9 o'clock போகிறீங்க, ஒரு காலேஜ் ஆர் ஸ்கூல் 9 o'clock மார்னிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏஷியன் செஷன் 6:30 AM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். ஸோ அந்த மாடல் இருக்குது நம்மளோட யூடியூப்பில் ஆல்ரெடி. ஸோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவீங்க அப்படின்னா நியூயார்க் செஷன் ட்ரேட் பண்ணலாம். தட் இஸ் ஆஃப்டர் 7 PM, ஓகேவா, இன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ அந்த மாடல் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எதர் ஏஷியா ஆர் நியூயார்க் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அன்றைக்கே கிடச்சிரும். லைக் நீங்கள் வந்து அன்றைக்கே ட்ரேட் எடுப்பீங்க, அன்றைக்கே எஸ்எல்ஓ டிபிஓ தெரிஞ்சிடும். ஸோ யோர் டே வில் பி குட், ஓகேவா. ஸோ நீங்கள் பேனிக்காக வேணாம், ஒரு உங்களோட மணி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்ற ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தேவைப்படாது. பட் இது இல்லாமல் சில பேர் லைக் தோஸ் ஆர் லிட்டில் எப்படி சொல்ல, இப்போ ஒரு 25-30 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் போகிறவங்க இருக்காங்க, சரியா. ஸோ தேவர் நாட் எக்ஸ்போஸ் டு ட்ரேடிங் வென் தேவர் யங். பட் இப்போ அவங்களுக்கு நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை, ப்ளஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஃபார் சைட் ஹஸ்ல், கரெக்டாக. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரு மாடல் சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன மாடல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ, ஓகேவா. இது வந்து நீங்கள் ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஏன் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் கூட இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் ஒர்க்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் மாடல். லைக் இட் வில் டேக் டேஸ், லிட்டரலி டேஸ். ப்ராபப்ளி சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week கூட இந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது அக்யூரசி வில் பி வெரி ஹை, ஓகேவா. ஸோ அதான். ஸோ இந்த வீடியோக்கு வந்து இந்த மாடலுக்கு வந்து பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஆர்டி லெக்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஒரு வீக்கெண்ட் உட்காந்து சிஆர்டி லெக்சர்ஸ் 7 லெக்சர்ஸ் இருக்குது, அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட பிளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது ஆஸ் அ கோர்ஸ். ஸோ யூ கேன் கோ செக் இட், ஓகேவா. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மாடலுக்கு வாங்க. ஸோ இதையுமே நான் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ அகைன் we are going to discuss about the CRT, how to trade C3, சரியா. C3 அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சிஆர்டியில் எப்போவுமே எல்லாமே இட் இஸ் அ 3 candle மாடல் தான், சரியா. நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன வேணால் பை சைடு செல் சைடு சொல்லி ட்ரேட் பண்ணுங்கள், அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கும், அந்த கேண்டலுக்கு ஒரு லோ இருக்கும். அந்த லோ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணும். அண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து அங்கேருந்து மேலே டிஓஎல் போகும், அதாவது இந்த கேண்டலோட ஹைஸ்க்கு போகும். ஸோ இதுதான் ஒரு எப்படி சொல்ல யூனிவர்சல் மாடல் மாதிரி, ஓகேவா. இதுதான் யூனிவர்சல் மாடல். அதே தான் உல்டா செல்லுக்கு போட்டிங்கன்னா இதுதான் யூனிவர்சல் மாடல். இது வந்து ஒரு 3 candle மாடல். ஸோ இந்த கேண்டில் இருக்குது இல்லையா, இந்த கேண்டில் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 candlesல போகும். ஸோ இந்த கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கீ லெவல்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு லெக்சரில் சிஆர்டி லெக்சர்ஸில் பேசியிருப்போம். ஸோ அதை வந்து அதனால தான் நான் சொன்னேன், அந்த லெக்சர்ஸ்லாம் போய் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் மட்டும்தான், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி பேர். நீங்கள் என்கியூன்னு இல்லை, எந்த பேர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பேர்ஸ்லாம் வேணும்னா இதாக இருக்குது. இது வந்து நான் இப்படி வைக்கிறேன், ஒரு 2 seconds வைக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு இது மேஜர் பேர்ஸ். ப்ரிஃபரபிளி இந்த பேர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், சரியா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து எப்படி சொல்ல ஒரு செஷன்லேயே மூவ் ஆகிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிற பேர்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் செஷன் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா NQES, YM, கோல்டு, பிட்காயின் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான். ஸோ இப்போ ப்ரிஃபரபிளி நான் சொன்ன மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம் தான் போகணும். டெய்லி டைம் ஃப்ரேம் கீழே போகாதீங்க. பிகாஸ் ஆஸ் ஐ செட், நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இந்த மாதிரி லைக் எனக்கு எந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாது ப்ரோ, அட் த சேம் டைம் நான் சார்ட் பார்த்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நீங்கள்லாம் கேட்குற ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அதனால தான் நீங்கள் சார்ட் பார்த்துட்டே இருக்கக்கூடாதுன்னா நார்மலாக செஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுமே அந்த செஷன் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த செஷன் மட்டும் தான் வந்து லைவ் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுதான் ப்ரிஃபரபிளி பெஸ்ட்டு. பட் இது வந்து எப்படின்னா இட் இஸ் லைக் இன்வெஸ்டிங். நீங்கள் வந்து ஒரு மணி போட்டு விட்டுருவீங்க, ஒரு 1 weekல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டிலோட பேட்டர்ன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் பின் பார் கேண்டில் ஆர் டோஜி கேண்டில். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பின் பார் கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும், ஓகேவா. எதர் இந்த சைடு ஒரு ஹேமராக இருக்கும் ஆர் இப்படி ஒரு ஹேமராக இருக்கும். ஸோ பேரிஷ் கீ லெவல்ஸில் வந்து இந்த ஹேமர் வேணும், அண்ட் புல்லிஷ் கீ லெவல்ஸில் இப்படி மேலே பார்த்த ஹேமர் வேணும். இதை வந்து நம்ம வந்து
புல்லிஷ் சினாரியோவில் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, பேரிஷ் சினாரியோவில் ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ நம்மளோட மேட்ரு வந்து அந்த பின் பார் கேண்டில் தான், சரியா? இல்லாட்டி டோஜி வந்து பாடி செம்ம சின்னதாக இருக்கும், சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தாலும் வேலிட் ஆகுறோன்னா எஸ் வேலிட் தான், இப்படி இருந்தாலும் வேலிட் தான், இப்படி இருந்தாலும் வேலிட் தான், இப்படி இருந்தாலும் வேலிட் தான், இப்படி இருந்தாலும் வேலிட் தான். சார் இப்படி இருந்தால் வேலிட் இல்லை. 50% கீழே வந்தால் அது பேரிஷ் கீ லெவல்னா ஹை ப்ராபபிள், புல்லிஷ் கீழே வேணால் லிட்டில் லோ ப்ராபபிள். பிகாஸ் நமக்கு இங்கே ரிஜெக்ஷன் வேணும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ஷனுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பின் பார் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ என்னென்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு கீழே ஸ்வைனு வந்து அந்த கீழே லெவலில் பட்டு ஸ்வைனு போய் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, சரியா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. போயிட்டு இப்போ வந்து இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு கிடைச்ச செட்டப்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ புல்லிஷ் பின் பார் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே புல்லிஷ்ன்ற பாருங்கள், ஒரு பின் பார் கேண்டில். இங்கே வந்து ஒரு பேரிஷ் பின் பார் ஃபார்ம் ஆயிருக்கா, ஓகேவா? அண்ட் ஸோ இதை நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே வந்து ஒரு பேரிஷ் பின் பார் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் பேரிஷ் பின் பார் தானே ப்ரோ, இதுவும் பேரிஷ் பின் பார் தானே ப்ரோனா எஸ், இதுவும் பேரிஷ் பின் பார் தான். டூ நெக்ஸ்ட்டு புல்லிஷ் பின் பார் இங்கே இருக்கு ஒன்று. 3 லிட்டிலாக பாடி இருக்கணும் கைஸ். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டோஜி, இது வந்து செம ஸ்கேம் கேண்டில். இந்த கேண்டில் வந்து என்ட்ரா வருதுன்றது ரிஸ்க்கு. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இண்டிகேஷன் இருக்கிற கேண்டில், ஓகேவா? ஸோ வேறு நல்லா பின் பார். இந்த கேண்டில் வந்து பின் பார் ஷேப்பில் இருக்குது. பட் இந்த கேண்டலோட விக் வந்து பாடியோட சின்னதாக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் திஸ் இஸ் அ பின் பார். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பின் பார் தான், இது ஒரு பின் பார் தான், போத் பின் பார்ஸ் தான். பட் இதை நம்ம வேலிடேட் பண்ண மாட்டோம், அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பிகாஸ் இங்கே கீ லெவல்ஸ் இல்லை. லைக் நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கலாம், பட் ரொம்ப டீப்பாக கீழே வந்துச்சு. ஸோ இது வேலிட் இல்லை. இங்கே பாருங்கள், இது ஒரு பின் பார், இங்கே ஒரு பின் பார், இது ஒரு பின் பார். பட் இது வந்து புல்லிஷ் பின் பார் அட் பேரிஷ் கீ லெவல். ஸோ இதுவும் வேலிட் இல்லை. அகெயின் இதுவும் வேலிட் இல்லை. பிகாஸ் இதுவுமே புல்லிஷ் பின் பார் அட் அ பேரிஷ் கீ லெவல். இதுதான், இது செம்ம ஹை ப்ராபபிள், ஓகேவா? இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பேட்டர்னே. அகெயின் இதுவும் செம்ம ஹை ப்ராபபிள். another high probable. இது வந்து விக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சமபா 162.5 257 86 160 250 பாடி தான் கைஸ் பெருசு. ஸோ இது பின் பார் கிடையாது. ஹை ப்ராபபிள் ஹை ப்ராபபிள் ஹை ப்ராபபிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் பின் பார் ஹை ப்ராபபிள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம செட்டப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது கீ லெவல் எல்லாமே பார்த்துறீங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த பின் பார் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும், ஓகேவா? தட் இஸ் த திங், தட் இஸ் அ மேஜிக், ஓகேவா? ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணி ஒரு கீ லெவலுக்குள்ளார அந்த பின் பார் ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கீ லெவல் வந்து ஓல்டு ஹைஸ், ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணி பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு, கரெக்டாக? இப்போது நம்ம சார்ட்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த கேண்டிலோட தட் இஸ் த பின் பார் கேண்டிலோட, ஓகே, இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கீ லெவல் ஸ்பாட் பண்ணோம். ஸோ கீ லெவல் என்ன, ஓல்டு ஹைஸ், ஃபேர் வேலி கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட ஆன்டிசிபேட்டட் கீ லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு கேண்டில் வரணும். அந்த ரேஞ்சில் உங்களுக்கு அந்த கீ லெவலில் சுற்றி கீ லெவலுக்கு நியர்பையில், அதாவது கீ லெவல் எடுத்துருக்கணும் கைஸ், கீ லெவலில் டம்ப் பண்ணியிருக்கணும் ப்ரைஸ், ஓகேவா? இந்த இடத்துல கீ லெவலில் ரேலி பண்ணியிருக்கு. பண்ணதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கேண்டிலில் ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பின் பார் வைக்கணும், ஓகேவா? தட் இஸ் த கண்டிஷன். ஸோ பின் பார் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சதுக்கப்புறமா த நெக்ஸ்ட் டே இஸ் கோன் பி யோர் ட்ரேடிங் டே, தட் இஸ் இயர் இன் திஸ் கேஸ் வெனஸ்டே. ஸோ இது இந்த பின் பாரை வந்து மார்க் போட்டு இந்த பின் பாரோட 50% மார்க் வைங்க, ஓகேவா? இந்த கேண்டிலோட 50% மார்க் வச்சுட்டு ஹார்லி டைம் ஃப்ரேம் போங்க. ஸோ ஹார்லி டைம் ஃப்ரேம் போயிட்டு, இது என்ன டே, மண்டே, டியூஸ்டே 18க்கு நமக்கு ஓகேவா? ஸோ இப்போது உங்களோட வேலை என்னென்னா, இந்த 50%க்கு நியர்பை இருக்கிற ஒரு லிக்விடிட்டி பூலை மார்க் பண்ணி அதை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ட்ரி, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணலை,
பட் அங்கே தான் உங்களோட லிமிட் இருக்கும். அண்ட் எஸ்எல் வில் பி above the pin bar candles high and TP will be the C1 low, அதாவது இந்த கேண்டில் லோ. சரியா? ஸோ திஸ் இஸ் த ட்ரேட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ட்ரேடு செம்மையாக ப்ளே ஆயிருக்கு. பட் நமக்கு இந்த டேர்டல் சூப் லெவல்ஸ் வந்து இடிக்கல. மேபி இங்கே ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ட்ரேடிங் மாடல். இப்போ நம்ம இன்னும் ஃபர்தராக இருக்கிற பின் பார்ஸ்லாம் மீட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா? க்ளீன் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி தான் தூக்கிடலாம். அதெல்லாம் இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி தான் இந்த பின் பார் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் ஈவினிங் ஸ்டார். ஓகேவா? ஸோ இதோட நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு ட்ரேடபிள் கேண்டில், தட் இஸ் ஃப்ரைடே. ஸோ இதோட 50% மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேப்பா இதோட 50% மார்க் பண்ணிக்கோங்க. தென் இதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோஸ். ஓகேவா? ஸோ இப்போ 1 ஹவரில் போனீங்கன்னா அந்த கேண்டலோட 50%ல் நமக்கு ட்ரேட், தட் இஸ் ஃப்ரைடேன்றதுனால நம்ம Thursday 18 ஹவர்ஸ்க்கு மேலே வருவோம். ஸோ இங்கே இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லெவலில் நமக்கு எக்ஸிஸ்டிங்காக ஸ்விங் ஹைஸ் இல்லை. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு ஃபார்ம் அ ஸ்விங் ஹை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை ஃபார்மாக இருக்குது. இந்த ரெகுலர் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹை. ஸோ இது வந்து இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஸோ ப்ரைஸ் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா இந்த 50% மேலே போயிட்டு ஒரு லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணி அதை ஸ்வீப் பண்ணி விழுந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் டர்ட்டில் சூப். ஸோ இந்த டர்ட்டில் சூப் எப்படி ப்ரோட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறீங்கன்னா, இங்கே இந்த டர்ட்டில் சூப் ஃபார்ம் ஆகல என்ட்ரி எஸ்எல் ஆஸ் ஐ செட் அபவ் த ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் ஹைஸ். ஓகேவா? அதுதான் முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஸோ அங்கேருந்து டிபி வந்து C1 ஸ்லோஸ். ஸோ இது என்ன இருக்குன்னா வீக்கெண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட் ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து டிபி போயிடுச்சு. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ சி. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்ஸ்லாம் ட்ரேட் பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மணியை வந்து ஒரு நல்ல ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரில் டெபாசிட் பண்ணி இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். அண்ட் அகைன் கைஸ், திஸ் இஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஆசெட், உங்களுக்கு வந்து ட்ரேட் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஹை லோ க்ளோஸ். ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் கிட்ட வராதனால இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரேடபிள் கேண்டில் வந்து Thursday. சாரி. ஸோ இந்த இடத்துல எஸ்எம்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பேசிக்காக அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட நாலேஜ் இருந்தால் போதும். லைக் எப்படி சொல்ல, கீ லெவல்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும் லிட்டரலி. ஓகே? ஸோ இங்கே பாருங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டோட 50% மேலே தான் நம்ம ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ இங்கேயே வந்து எங்கேயாவது ஒரு டர்ட்டில் சூப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப ஹைஸில் இருக்குது இந்த டர்ட்டில் சூப். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to wait for a turtle soup to get engineered. ஓகேவா? பட் இந்த இடத்துல அதெல்லாம் ஆகலை. நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே டிபியே போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேஸ் தட் நமக்கு என்ட்ரி கிடைக்காத டேஸ். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்கள் டெய்லி காலையில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ் பார்த்தா போதும். உங்களுக்கு வந்து எந்த பேரில் நீங்கள் ட்ரேடு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அந்த பேர் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஸோ ஆர்டர் பிளாக் உள்ளார ப்ரீவியஸ் கேண்டில் தூக்கி நமக்கு இங்கே ஒரு பின் பார் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஃபுல் ரேஞ்சே நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. நமக்கு வந்து இந்த கேண்டிலோட லோ, பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட்டு சூப்பான கேண்டில். ஸோ திஸ் வில் பி த டர்ட்டில் சூப் அண்ட் திஸ் இஸ் த பின் பார். ஸோ நமக்கு Thursday இஸ் த ட்ரேடிங் டே. ஸோ அந்த 50% மார்க் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் போயிட்டோன்னா 1 hour போவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல டர்ட்டில் சூப் பண்ணிவிட்டு நமக்கு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆரம்பிச்சிடும். நம்மளோட எஸ்எல் இஸ் அபவ் த C2 சைஸ் அண்ட் ஆர் டார்கெட் இஸ் திஸ். சி கைஸ் 3-4 ஹவர்ஸில் டிபி இதெல்லாம். ஸோ அதே நான் சொன்ன மாதிரி சில டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் அ டே ஆர் வித்தின் 2 days உங்களுக்கு வந்து டிபி போயிடும். சில டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ we have to wait. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்மில் சஸ்டைனபிளான ஒரு மாடல். அதுதான் முக்கியமான விஷயம். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணது இங்கே இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து கீ லெவல் இஸ் அகெயின் ஆர்டர் பிளாக். இதுதான் ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் உள்ளே இருக்கிற ஒரு கேண்டிலோட ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு பின் பார் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பின் பார் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு செம்ம கன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபிகேஷன் கைஸ். நமக்கு வந்து ட்ரேடு லைக் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போதா, இதெல்லாம் வந்து நமக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு.
ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 50% மேலே. ஸோ ஆல்ரெடி நம்ம 50% மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்ஜினியர் பண்ண லிக்விடிட்டிஸோட ஹைஸ் தான் டர்டில் சூப். ஸோ இந்த ஹைஸ் தான். அதை ஸ்வீப் பண்ணோடனே SL above the C2's highs and TP இங்கே கீழே. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த இயரில் வந்து 1 2 3 4 ட்ரேட்ஸ் தான் என்கியூவில் கிடச்சிருக்கு. மீன்ஸ் தட் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பேருக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் கிடைக்கிறது அதிசயமாக இருக்கும். பட் ஒன்ஸ் அது கிடச்சிதுன்னா இட் வில் பி த ஹையஸ்ட் ப்ராபபிள். ஓகேவா? ஸோ தட்ஸ் த கேஸ். ஸோ நம்ம அப்படியே ஏப்ரலுக்கும் வந்துடலாம். ஏப்ரல் மே இன்னும் 1 2 3 இன்னும் இத்தனை நாள் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிஆர்டி நடந்திருக்கும். மல்டிபிள் கேண்டில் சிஆர்டி. ஸோ இது பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த இடத்துல இன்னொரு ஓகே. ஸோ இது ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் சிஆர்டி. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இது வந்து இங்கே நமக்கு ட்ரேடு கிடைக்காது கைஸ், பிகாஸ் நெக்ஸ்ட் கேண்டலோட ஓப்பன் அப்படியே மேலே ஓடிடுச்சு. பட் இந்த கேண்டில் நமக்கு ட்ரேடு கிடைக்கும். ஸோ பார்ப்போம் ட்ரேடு இதுலேயும் கிடைக்குதான்னு தெரில. பிகாஸ் இங்கே தான் வந்து டேப்பே பண்ணியிருக்கு கைஸ். ஸோ இங்கேயும் ட்ரேடு கிடைக்கல நமக்கு. பட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அந்த லிக்விடிட்டி சூப் பண்ணிவிட்டு 50% வந்துட்டு கிளம்பியிருக்கேன் மேலேன்னு. ஸோ தட்ஸ் த திங் அபவுட் திஸ் மாடல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபர்தராக போனோன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக் உள்ளாரையே போயிட்டு அந்த ஆர்டர் பிளாக் வச்சு கேண்ட்லேயே ஸ்வீப் பண்ணிடுச்சு. அண்ட் அகெயின் இங்கேயுமே நமக்கு ட்ரேடு கிடைக்கல, பிகாஸ் 50% கீழே வரல ப்ரைஸு. லோவர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரேட்ஸ் will mean that the model that you are trading is high probable. ஓகேவா? இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது டிபி போயிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, ட்ரேட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். வெட்னஸ்டே தானே? எஸ். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், 50%க்குள்ளார ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் ப்ரைஸ் எடுத்துருச்சு. சரியா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோஸை ஸ்விங் பாயிண்ட்ஸ் இன்ஜினியர் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா உங்கள் எஸ்எல் இங்கே தான் இருக்கணும். ஸோ இங்கேயுமே என்ட்ரி கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் நான் அடுத்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு 4-5 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி வந்து இந்த பேரில் தான் ட்ரேடு, அப்போ இந்த பேர் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி செம்ம ஹையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த லோலாம் தூக்குச்சுன்னா அழகாக இந்த ஐ வரைக்கும் டிபி வைக்கலாம், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து வெனஸ்டே மே 2026 கரெக்டாக இங்கே வந்து 50% போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து A++++ செட்டப் கைஸ். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் செட்டப், ஒன்ஸ் இன் த இயர் செட்டப் மாதிரி. ஓகேவா? ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகலையே உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்விங் பாயிண்ட் டர்ட்டில் சூப் ரெடியாக இருக்குது. ஓகேவா? ரெடியாக அப்படியே போட்டான் பாருங்கள். சூப்பு போட்டு கிருன்னு கிளம்பிடுவான். ஜென்ரேஷ்னல் மூவ் கைஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ சி. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 days இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தராக இந்த மாடல் பற்றி வீடியோ வேணும்னா ஜஸ்ட்டு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பின்பார் ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் 50% கீழே ப்ரைஸ் வரல. ஸோ விச் இண்டிகேட்ஸ் தட் த ப்ரைஸ் இஸ் ரியலி வெரி ஃபாஸ்ட். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் பின்பார். ஆக்சுவலி இது ட்ரேடபிள் கிடையாது, பிகாஸ் நம்ம ஆல் டைம் ஹைஸில் இருக்கோம், கீழே விலை இல்லை. ஸோ நம்ம எதுவுமே அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அரவுண்ட் ஒரு 6 என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு நாஸ்டாக்ல இன் 6 months. ஓகே, மந்த்லி 1 என்ட்ரி. ஸோ அது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பேர்ஸுமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வீக்லி உங்களுக்கு வந்து 2 to 3 ட்ரேட்ஸ் ஈஸியாக கிடச்சிரும் பக்காவாக. சரியா? ஸோ தட்ஸ் ஹவு ட்ரேடிங் ஒர்க்ஸ். when your capital increases, this is how you should trade guys. ரொம்ப ஹை டைம் ஃப்ரேம்லேயே ப்ரிஃபரபுளாக இருக்கணும், லோ டைம் ஃப்ரேம் போகவே கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் எதுவும் டவுட் இருந்தால் என்ன இன்ஸ்டாவில் கேளுங்க, ஒரு ட்விட்டரில் டேக் பண்ணி கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then, tata bye bye, take care guys, cheers.